திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். என்னுடைய பெயர் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நான் இந்த வாஸ்து துறையில எங்களுடைய பரம்பரையில 5வது தலைமுறையாக நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு இட்ட கட்டளையாக, என் முன்னோர்கள் எனக்கு இட்ட ஆசீர்வாதமாக வாஸ்து வகுப்பு எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு கட்டளையாக இருக்கிறத நான் நினைக்கிறேன். அதனால வெளிநாடுகள்ல இருந்து ஆன்லைன் மூலம் நேரடி வகுப்புகள் எல்லாமே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பை பொறுத்தளவு வாஸ்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, எப்படி இருந்தா சரி, எப்படி இருந்தா தவறு, எது சார் தவறு, ஏன் சார் அது தவறு, தவறு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுது, அதை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பேசணும். அப்போ ஒரு வாஸ்து என்பது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், முதல் விஷயமாக வாஸ்து என்பது திசைகள் அடிப்படையில் செயல்படுகிறது. வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இரண்டாவது விஷயம், வாஸ்து என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் செயல்படுகிறது. மூன்றாவது விஷயம், நவ கிரகங்கள் அடிப்படையில் செயல்படுகிறது. இதுல முதல் விஷயமாக வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு முதல் விஷயத்தை பார்த்தோம். அப்ப திசை அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் மொத்த 8 திசைகள் அப்படிங்கிறது. அப்ப அந்த திசை அப்படிங்கிறது ஒரு வரைபடமா நம்ம வரைகிறோம் அப்படின்னா, இதுல மேல இருக்க இந்த திசைக்கு பெயர் வடக்கு திசை, கீழே இருக்க இந்த திசைக்கு பெயர் தெற்கு திசை, இந்த திசைக்கு பெயர் கிழக்கு திசை, இந்த திசைக்கு பெயர் மேற்கு திசை. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த திசைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு திசை. இதைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல இத சனி மூலைன்னு சொல்லுவாங்க. ஈசானிய மூலை. அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் கிழக்கு திசை. இந்த திசையைத்தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை தென் மேற்கு திசை. இந்த திசையைத்தான் நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. இதைத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். அப்ப மொத்தம் பாருங்க 8 திசைகள் அப்படிங்கிறது. வாஸ்துல பிரதானமா இருக்கிற திசை அப்படிங்கிறது இந்த 8 திசை. அப்ப முதல் விஷயமாக திசைகளின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. முதல் விஷயம். இந்த திசைகளின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, திசை அப்படிங்கிறது சரியான திசையாக இருக்க வேண்டும். அப்ப சரியான திசை எது, தவறான திசை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு திசை அப்படின்னா அது வடக்கா இருக்கும். நமக்கு பார்வைக்கு தெரியறது அப்படிங்கிறது திசை கிடையாது சார். முதல் விஷயமா சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்குங்க. பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. நீண்ட நாளா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளோட இடம் ரோடு எப்படி போகுதோ அதை வச்சு நம்ம திசையை முடிவு செய்யும்.
ஆனா இந்த திசை அப்படிங்கிறது சரி கேட்ட மாத்தி கொடுக்கணும். திசை அப்படிங்கிறது பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது சார். ஒரு இடத்துல திசையாட்டும் கருவி அப்படிங்கிறது இப்ப வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு காலி இடமாக இருக்கு. காலி இடமாக இருந்தால் நம்ம மையத்துல வச்சு நம்ம பார்க்கலாம், அல்லது என்ட்ரன்ஸ்ல வச்சு பார்க்கலாம். கட்டின வீடா இருந்தா தலைவாசல்கள்ல வச்சு பார்க்கணும். அப்ப இது திசையாட்டும் கருவி வைக்கிறோம்னா வடக்கு என்றால் நேராக வடக்கு அப்படிங்கிறத காட்டணும். கிழக்கு என்றால் இப்படி நேரா கிழக்கு திசை அப்படிங்கிறத காட்டணும். நாம அதை விட்டுட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு பெயர் அக்னிமுலையை பார்த்த மனைன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது கிழக்கு திசை பார்த்த மனை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது எதை பார்த்திருக்கு? இந்த இடம் அக்னிமுலையை பார்த்திருக்குன்னு அர்த்தம். இப்ப திசை அப்படிங்கிறது ஒரு இடம் தப்பா இருக்கு. இப்ப நம்ம கிழக்கு பார்த்த வீடு அது அப்படியே அக்னிமுலையை பார்த்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அக்னிமுலை தான் நம்ம கிழக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப மொத்தத்துக்கு அப்படியே வீடே உள்டாவாயிடும். தெற்கு நினைச்சிட்டு இருக்கிறது தென்கிழக்கு ஆயிடும், தென்மேற்குங்கிறது தெற்காயிடும், மேற்குங்கிறது தென்மேற்காயிடும், வடமேற்குங்கிறது மேற்காயிடும், வடக்குங்கிறது வடமேற்காயிடும். அப்ப வீடே தப்பாயிடும். அப்ப நம்ம தென்மேற்கு மூலையில் வர வேண்டியதை தென்மேற்கு மூலையில் வைத்தாலும் அந்த வீடு தென்மேற்கு, அந்த திசை தென்மேற்கு இருக்காது, அது தெற்காது. அப்ப ஒரு இடம் அப்படிங்கிறது பார்வைக்கு தெரியறது திசை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இடத்துல போய் திசை காட்டும் கருவியை வச்சுதான் இது சரியான வடக்கா, சரியான கிழக்கா, சரியான மேற்கா, சரியான தெற்கா, அல்லது திரும்பி இருக்கா, தென் மேற்க பார்த்திருக்கா, தென் கிழக்க பார்த்திருக்கா, அப்படி திரும்பி இருக்குன்னா எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னு திசை காட்டும் கருவியை வைத்துத்தான் ஒரு திசையை முடிவு செய்ய வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அடுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அப்ப இதுல திசைகளின் அடிப்படையில் தான் முதல் விஷயமாக வாஸ்து செயல்படுது. இரண்டாவது விஷயம் என்னன்னா பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுது. பஞ்ச பூதங்கள் இப்ப திசை மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறதுன்னு சொன்னோம். பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீர் சார், கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு சொன்னோம். எப்படி சார் பஞ்சபூதங்களுக்கும் இந்த வாஸ்துவிற்கும் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம், இந்த 5 விஷயம் எங்கு உள்ளதோ, இந்த 5 விஷயம் எங்கு உள்ளதோ அங்குதான் ஒரு உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகும். ஒரு உயிர் வாழ தகுதி உள்ள இடம், உயிரோட்டமான இடம் அப்படின்னு. அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயம் இருக்கிற இடம். பாத்தீங்கன்னா நீர் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியாது. நெருப்பு இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்தில் வாழ முடியுமா? அல்லது நிலம் இல்லாத இடத்தில் தான் வாழ முடியும், இல்லாத இடத்தில் தான் வாழ முடியுமா? இந்த 5 விஷயங்கள் ஒருங்கிணைப்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல சின்ன புல் பூண்டு கூட வளரும். இந்த 5 விஷயங்களும் மொத்தமா இருக்கிற இடம் அப்படிங்கிறது தான் இந்த பூமி. அப்ப அந்த 5 விஷயங்களும் உள்ளதுனாலதான் இங்க உயிர் அப்படிங்கிறது நம்ம வாழ முடியுது. இந்த 5 விஷயங்களும் சர்க்கரை இனிக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 கிலோ சர்க்கரை சாப்பிட முடியுமா? காரணம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக 1/2 கிலோ வெறுமன பொரியை சாப்பிட முடியுமா? அதை சரிவர பயன்படுத்தணும். பஞ்சபூதங்கள் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும் என்றாலும் அந்த பஞ்சபூதங்களை நாம் சரிவர பயன்படுத்த தெரியணும். அதை எப்படி பயன்படுத்துறது, எதன் அடிப்படையில் அந்த பஞ்சபூதம் செயல்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் பாருங்க, நம்ம வாழக்கூடிய பூமி அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு 5 ஒருங்கிணைப்பு பெற்ற ஒரு இடம். அப்ப இந்த பூமி அப்படிங்கிறது வட்ட வடிவில சுற்றி வருது. ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா இப்படி இல்லாம வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசானிய மூலை சைடு 23.30 டிகிரி இப்படி நேரா இல்லாம
இப்படி ஒன் சைடா சாஞ்சிட்டு நாம் வாழக்கூடிய பூமி நேராக இல்லாமல் வடகிழக்கு திசையில 23.30 ஒன் சைடா சாஞ்சிட்டு அப்படியே சுத்தி வரும். இதனுடைய டிகிரி அப்படிங்கிறது 23.30. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா எந்த சைடு சாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையில சாஞ்சிட்டு. அப்ப எந்த சைடு சாய்வா இருக்கோ அந்த திசை இயற்கையாகவே பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த வடகிழக்கு திசை சாஞ்சிட்டதுனால இந்த திசைய நம்ம இயற்கையாகவே பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியே இந்த சைடு பள்ளமா இருக்கும், வடகிழக்கு திசை. அப்ப ஒரு திசை பள்ளமா இருந்தா அதற்கு நேர் எதிரான திசை கண்டிப்பாக மேட்டு பகுதியா இருக்கும். அதனாலதான் நம்ம தென்மேற்கு மூலை மேட்டு பகுதி உயரமா இருக்கணும், வடகிழக்கு திசை அப்படிங்கிறது பள்ளமா இருக்கணும்னு சொல்றோம். ஏன் இந்த பூமி இயற்கை அமைப்பு அப்படி இருக்கு. ஒண்ணு இல்லை சார், வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னா அந்த இயற்கை அமைப்புக்கு உட்பட்டு ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா வாஸ்து ரீதியாக நம்ம வெற்றி பெற்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பேங்க்ல வேலை பார்க்கணும், அந்த பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன? காலையில 10 மணிக்கு வேலைக்கு வந்துடணும், சாயங்காலம் 5 மணிக்கு போகணும், மதியம் 1 hour லஞ்ச் பிரேக். அப்ப அந்த ரூல்ஸ் என்னவோ, நம்ம அந்த பேங்க்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸுக்கு நம்ம கட்டுப்பட்டு அங்க வேலை பார்க்கணும். என்ன சார் என்ன மதியம் 1 hour பிரேக் எனக்கு பத்தாது, ஏன்னா 2 hours பிரேக் வேணும், காலைல 10 மணிக்கு வர முடியாது, நான் 11 மணிக்கு தான் வருவேன். அப்படி நம்ம நினைக்கிறோம்னா அந்த வேலைக்கு போக முடியுமா சார்? ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கிறோம்னா அங்க என்ன ரூல்ஸோ அதுக்கு கட்டுப்பட்டாக்க நம்ம ஆள முடியும், இங்க வேலை செய்ய முடியும். கட்டுப்பட்டா நம்ம வேலை விட்டு 2 வருடம் பாதிப்பு அனுபவிக்க முடியும். நம்ம பூமியில வாழ்றோம், இந்த இயற்கை அமைப்புக்கு உட்பட்டு இயற்கை நீதிக்கு உட்பட்டு நாம் ஒரு காரியத்தை வாஸ்து ரீதியாக செய்யும் பொழுது நாம் வெற்றி பெறுகிறோம். அதுக்கு முரணான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கான பாதிப்பை நம்ம அனுபவிக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. இதுல பாருங்க, இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறது இயற்கையாகவே பள்ளமான திசை. அப்ப தென்மேற்கு திசை என்பது மேற்கு பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு சார். நீருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, நெருப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, நிலத்திற்குன்னு ஒரு தன்மை இருக்கு, காற்றுக்கு ஒரு தன்மை, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை. அதுல நீருக்குரிய தன்மை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும். எங்கெல்லாம் பள்ளம் இருக்கோ பள்ளம் அந்த பக்கம் தண்ணி ஓடும், அதே நீரோட தன்மை. மொத்தம் இருக்கிற இந்த 8 திசைகள்லயே பள்ளமான திசை அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு மையம் வரை உள்ள இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறத இருக்கிறதுலே பள்ளமான திசை. அப்ப அந்த பள்ளமான திசையில தான் நீரானது பாய்ந்து ஓடுகிறது. அப்ப ஒரு திசையில் நீரானது பாய்ந்தோடுகிறது என்றால் அந்த இடத்தில் நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமா இருக்கிற இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள், போரு, கிணறு, தண்ணி தொட்டி, இதெல்லாம் நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதை சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாஸ்து ரீதியாக இருக்கும். அப்ப ஒரு இடத்துல நீர் தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு மூலை. வடகிழக்கு திசை என்றாலே வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை நீர் தத்துவம் சார்ந்த விஷயம். ஏன் நீர் தத்துவம் சார்ந்த விஷயம் சொல்றோம்னா இயற்கையாகவே அந்த இடம் பள்ளமான திசை, பள்ளமான திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். அப்ப நீரானது பாய்ந்தோடும் பொழுது அங்க நீர் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் வளம் அதிகமாக இருந்தாலே. வணக்கம் சார், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க வடகிழக்கு அப்படின்னும் போது அது அக்னி மூலை தானே சார் நமக்கு சொல்லுவோம்? அக்னி மூலைங்கிறது தென்கிழக்கு, எழுதி போட்டுக்கோங்க. தென்கிழக்கு, வடக்கு. ஓகே. அப்ப ஒரு இடத்துல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு திசை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குன்னா நம்ம வாழணும், போய் நம்ம வீடு கட்டி வாழக்கூடிய ஒரு பகுதி முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிறத தாண்டி இந்த தென்மேற்கு திசை அப்படிங்கிற ஒரு திசைக்கு
நிருதி மூளை அப்படின்னு சொல்றோம். அந்த நிருதி மூளையுடைய இன்னொரு பேர் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா நிலையான மூளை அப்படின்னு சொல்றோம். முதல் விஷயம் நிலையான மூளை. அதாவது ஒரு பொருள் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதை கொண்டு போய் நிருதி மூலையில வைக்கணும். எப்பயுமே எந்தெந்த பொருளும் நம்மளை விட்டு போகக்கூடாதோ அந்த பொருளை இந்த தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிருதி மூலையில கொண்டு போய் வைக்கணும். அதனாலதான் வீட்டுக்குள்ள பீரோவை கொண்டு போய் தென்மேற்கு மூலையில வைக்கணும். மிகப்பெரிய சொத்து, விலை உயர்ப்ப மதிப்பான பத்திரங்கள், பணம், நகை எல்லாம் இந்த தென்மேற்கு மூலையில வைக்கணும். இதெல்லாம் வைக்கிறதுனாலதான் இந்த மூலையை குபேர மூலைன்னு சொல்றோம். ஏன் அங்க கொண்டு போய் வைக்கிறோம்னா அங்க வச்சா அது நமக்கான பொருளா இருக்கும். அப்ப எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாதோ அந்த பொருளை கொண்டு போய் இந்த நிருதி மூலையில வைக்கணும். நிருதி மூலையுடைய சூட்சமே அது ஒரு நிலையான மூலை. அங்க வச்சா நிலை அப்படியே ஒரு இடத்துல, காலி இடத்துல நம்ம போய் உட்காந்து அப்படிங்கிறது நிருதி மூலையில உட்காரும். அப்பதான் இந்த இடத்தை விட்டு நம்ம போக மாட்டோம். இல்லாட்டி வித்துட்டோ வேற ஏதோ ஒரு வகையில அந்த இடத்தை விட்டு நம்ம காலி ஆயிடணும். அப்ப நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி நிலையான பகுதியா இருக்கணும், உயரமான பகுதியா இருக்கணும். அப்ப அந்த நிலையான பகுதி, உயரமான பகுதி என்று சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுதான் இந்த தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிருதி மூலை. அப்ப நிருதி மூலை என்பது பஞ்சபூதங்கள்ல நில தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த நிருதி மூலை. அதே போல தென் கிழக்கு மூலை, தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென் கிழக்கு திசை, அதற்கு பெயர் அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அக்னி மூலை என்றால் நெருப்புக்குரிய இடம். அப்ப ஒரு வீட்டுல நெருப்புக்குரிய இடம், ஒரு இடத்தில் நெருப்புக்குரிய திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது அக்னி மூலை தான். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த தெற்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள தென் கிழக்கு திசையை நெருப்பு தத்துவத்துக்குரிய இடம் சொல்றோம். அதே போல ஒரு இடத்துல வாயு மூலை அப்படின்னு சொல்றது காற்று தத்துவம். அப்ப காற்று தத்துவத்திற்குரிய இடம் அப்படிங்கிறது இந்த வடக்கு மையத்திலிருந்து மேற்கு மையம் வரை உள்ள பகுதி அப்படிங்கிறது காற்று தத்துவத்திற்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்சபூதங்கள்ல பாருங்க, நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களை பார்க்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பஞ்சபூதங்கள்ல எப்பயுமே பாருங்க இந்த 4 விஷயம் எல்லா பேத்துக்கும் ஒரு காமனா, ஒரு ஜோதிடரா இருக்கட்டும், வாஸ்து பத்தி லைட்டா ஒரு புரிதலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீருக்குரிய திசை எது, நெருப்புக்குரிய திசை எது, நிலத்திற்குரிய திசை எது, காற்றுக்குரிய திசை எது அப்படின்னு காமனா தெரியும். அப்படிங்கிறதோடைய பங்கு என்ன வாஸ்துவில்? ஆகாயத்துக்குரிய திசை என்ன, ஆகாயத்துக்குரிய வேலை என்ன, ஏன் ஒரு இடத்துல ஆகாயத்துக்குரிய பணி இருக்கணும், அப்படி இல்லாட்டி எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு யாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய புரிதல் அப்படிங்கிறது கம்மியா. ஆனா இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களில் தலைவனே ஆகாய தத்துவத்துக்குரிய பஞ்சபூதங்களுக்கு தலைவனே ஆகாய தத்துவம் தான். இந்த வகுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுல ஒரு நிமிஷத்திலே ஒரு முக்கியமான விஷயங்களே நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்ன, பஞ்சபூதங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாருங்க, நீருக்குரிய இடம் வடகிழக்கு மூலை, நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலை, காற்றுக்குரிய இடம் வடமேற்கு மூலை, நிலத்திற்குரிய இடம் தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 திசைகளையும் பார்த்திருக்கோம். ஆகாய தத்துவத்துக்குரிய பணி என்ன? ஒரு வீட்டிற்கு ஆகாய தத்துவம் என்பதை மிக 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 முக்கியம். பஞ்சபூதங்களுக்கு தலைமை ஆகாய தத்துவம் தான். பஞ்சபூதங்களுக்கு தலைவனே ஒரு ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் ஒரு வீட்டில் செயல்படவில்லை என்றால் வீட்டிற்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப ஒரு வீட்டில் ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது ஒரு வீடு.
இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், இது வீட்டுடைய சுற்றுச்சுவர், இது வீட்டுடைய சுற்றுச்சுவர், இது வீடு. இந்த ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுதுன்னா இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வால் இடத்திற்கும் வீட்டை சுற்றி செயல்படுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட இடத்தில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தி தன் கட்டுப்பாட்டில் வைத்து வீட்டிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய வாஸ்து பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணி. ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் பேசிக்கிறேன் மேடம், அதுக்கப்புறம் அப்ப வீட்டிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு வாக்கு ரீதியான பிரச்சனையில் இருந்து காப்பாற்றுவதுதான் இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய பணி அப்படின்னு சொல்றோம். அப்ப பஞ்ச பூதங்களுக்கு தலைவனே இந்த ஆகாய தத்துவம் தான். அப்ப எந்த இடத்தில் எந்த வீட்டில் காம்பவுண்ட் வால் இல்லையோ, வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் எந்த வீட்டில் இல்லையோ, 2 வீட்டை இப்படி ஒட்டி கட்டிடுறது, ஒரு பக்கம் முன்னாடி பக்கம் மட்டும் காம்பவுண்ட் வால் வைக்கிறது, பின்னாடி பக்கம் வைக்காம இருக்கிறது, மொத்தத்துக்கு காம்பவுண்ட் வால் இல்லாம இருக்கிறது, இப்படி எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல எல்லாம் ஆகாய தத்துவம் செயல்படாது. இருக்கிறத 800 சதுரடி சார், சிட்டிக்குள்ள சார், கொஞ்சோண்டு இடம் தான் சார். சார் ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் நம்ம ஒரு தவறுதலான புரிதலோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கான ஸ்பேஸ், அது ஒரு இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வீடு கட்டி நம்ம எல்லாமே ஆக்குபை பண்றதுக்கான இடம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மிகப்பெரிய தவறு. ஒரு வீடு என்பது ஒரு இடம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த இடத்தை உயிர்ப்பிப்போடு வச்சுக்கணும். நம்ம ஒரு இடத்துல வாழ்றோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதம் இந்த 5 விஷயங்கள் எங்கு இருக்கோ அந்த இடம் உயிரோட்டமான இடம்னு சொல்றோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் எங்கு இல்லையோ அங்கு உயிர் வாழ தகுதியற்ற இடம். இந்த 5 விஷயமும் இருக்கிற இடம் தான் உயிர் வாழ தகுதியுள்ள இடம்னு சொல்றோம். அப்ப இதுல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது இருக்கட்டும், நம்ம மிச்ச பஞ்சபூதங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த 5 விஷயங்களும் ஒருங்கிணைய பெற்ற இடம் தான் ஒரு உயிர்ப்பு போட இடம். அப்ப இடம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அங்க பஞ்சபூதங்களோ திசைகளோ இல்ல வேற இடமோ இல்லையா இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. இப்ப ஒரு வீடு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காற்று அப்படிங்கிறது வந்துட்டு போகணும், வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். இப்ப என்ன இருந்தாதான் அந்த வீடு அப்படிங்கிறது உயிர்ப்பு போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இருந்தாதான் அங்க வாழ்றவங்களுக்கு ஒரு சுபிச்சம் வரும். சும்மா 800 சதுரடியில 780 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை தான் இருக்கும். 3ல் 1 பங்கு ஒரு வீட்டில் காலி இடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது காலி இடம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம வாழ்றோம்னா இந்த இடத்த காலி எடுத்து தான் பண்ணணும். 800 சதுரடி இருக்குன்னா அதுல 600 சதுரடிக்கு மேல வீடு கட்டக்கூடாது. 780 சதுரடியில போய் வீட்டை கட்டிட்டோம்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், வேற மாற்று கருத்தே கிடையாது. சார் நம்ம கிட்ட 10,000 ரூபாய் பணம் இருக்கு, நான் 10,000 செலவு பண்ணிட்டேன்னா அடுத்து கடன் வாங்கிதான் செலவு பண்ணணும். அப்ப கடன் என்ன எதனால வாங்குறோமோ அந்த கடன் இருக்கிற பிரச்சனையை நான் அனுபவிச்சுட்டாங்க. இல்ல சார், நான் 10,000 ரூபாய் பண்ணிருக்கேன், நான் 500 ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்கேன், 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், இல்ல 7,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னா மிச்சம் இருக்கிற படம் உங்களுக்கு நான் சேவிங் பணமா இருக்கும். நாளைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்ப அது போலதான் நான் மொத்தம் பண்ணிக்குவேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆசிரியர் செயல்படுறதுக்கான ஸ்பேஸ் இருக்காது, இடம் கம்மியா இருக்கு. அது ஒரு ரீசனே கிடையாது. முதல் விஷயமா தெரிஞ்சது அது இடம் கம்மியா இருக்கிறது இல்லை, ஒரு இடத்த உயிர்ப்பிப்போடு வைக்கிறதுக்கான சூழ்நிலை. எந்த வீட்டில் காம்பவுண்ட் வால் இல்லையோ அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் செயல்படாது. ஆகாய தத்துவம் செயல்படாட்டி அந்த வீட்டிற்கு வெளியில் இருந்து பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். வேற ஒண்ணும் இல்லை. எது மாதிரி பிரச்சனைங்கிறத நான் சொன்னேன். இப்ப வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கொஞ்சம் தெளிவா கவனிங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள், வடக்கு பக்கம் இப்படி ஒரு ரோடு போகுதுன்னு வச்சுக்கணும். வடக்கு பக்கம் இப்படி ரோடு போகுது, ஒரு பிளாட்
ஒரு 3 பிளாட் இப்படி போட்டிருக்காங்க, இப்படி ஒரு பிளாட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பிளாட் போட்டிருக்காங்க, இப்படி ஒரு பிளாட். இந்த 3 பிளாட் போட்டிருக்காங்க, 3மே வடக்கு பார்த்த மனை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 1ஆம் நம்பர் பிளாட்னு வச்சுக்கோங்க. இது 2ஆம் நம்பர் பிளாட், இது 3ஆம் நம்பர் பிளாட். இப்படி ஒரு 3 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரோடு. இப்பதான் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு வீட்டுல போர் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள், போரு, கிணறு, தனி தொட்டி, ஏதோ ஒண்ணு. ஒரு போர் போடுறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது கிணறு வெட்டுறோம். அப்ப இந்த 3 பிளாட்டுக்காரவங்க காம்பவுண்ட் வால் கட்டல. நான் பாக்குற சப்ஜெக்ட் ஆகாய தத்துவம் எப்படி செயல்படுது, ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை என்ன, அதை பார்த்துட்டோம். அப்ப இதுல 1ஆம் நம்பர் பிளாட் இருக்காங்க. அவங்க இந்த 1ஆம் நம்பர் அவங்களுடைய இடத்துல வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது இதுதான். இங்கதான் போர் அப்படிங்கிறது போடுவாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இங்க போர் போடுவாங்க. 3ஆம் நம்பர் பிளாட்காரவங்க இங்க போர் போடுவாங்க. அவங்க பாருங்க, அவங்களோட இடத்துல வடகிழக்கு மூலையில போர் போட்டு. இப்ப 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டுக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்கு வாயு மூலை. அதாவது வேற கிணறோ ஒரு வீட்டுல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்னா, வாஸ்து விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட இடத்தில் கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு மையம் வரை உள்ள பகுதிகளில் நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் போர், கிணறு அமைக்க வேண்டும். மாறாக வேற எங்கேயாவது அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, வடகிழக்கு திசை இல்லாமல் வேற ஏதாவது ஒரு திசை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய வீடு இருக்கிற இடத்திலிருந்து 108 அடி தள்ளி இருக்க வேண்டும். அதாவது நம்மளுடைய இடத்துல வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதியில் அமைக்கிறோம்னா, நீங்க வீட்டை ஒட்டியே அமைச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனா வடகிழக்கு திசை இல்லாமல் வேற திசையில நீங்க அமைக்கணும் அப்படின்னா, அது நீங்க வீடு இருக்கிற இடத்துல இருந்து 108 அடி தள்ளி இருக்கு. அப்படி இல்லாட்டி அந்த போர்னால் கிணைனால் கண்டிப்பா நீர் குத்தல் ஏற்படும், கண்டிப்பா அந்த திசை பாதிக்கப்படும். அந்த திசை பாதிக்கப்பட்டால் பிரச்சனை வரும். ஒரு திசை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும் சார். வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறதே இருக்காது. வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்காது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும், சுவாச கோளாறு ஏற்படும், படிப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு ஆணுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஆண் வாரிசு அப்படிங்கிறது வீட்டுல இல்லாம போயிடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். அதே தென்கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால், அக்னிமூலை பாதிக்கப்பட்டாலே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, இந்த வீட்டுல யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, அந்த தற்கொலைக்கு என்னைக்கு ட்ரை பண்ணாங்களான்னு கேட்கலாம். பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். தெற்கு திசை பாதிக்கப்பட்டால் வெட்டு குத்துன்னு சொத்து தகராறு அப்படிங்கிறது வரும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும். தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு பெண்ணுக்கு ஒழுக்க குறைபாடு ஏற்படும். வீட்டில் உள்ள பெண்கள், வீட்டில் உள்ள ஆண் மிகப்பெரிய ராஜ போதைக்கு அடிமையாவான். மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு பொறுப்புணர்வே இருக்காது, வீட்டுல இருக்கவங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க. வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் வயிறு, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்ப ஒரு திசை பாதிக்கப்பட்டா கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது, மாற்று கருத்தே கிடையாது. நம்ம வீட்டுல வடமேற்கு திசை பாதிக்கப்படுது, ஏதோ பிரச்சனை வருது, அப்ப அந்த போரை மூடலாம், அல்லது வேற என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை இடிச்சு கூட சரி செஞ்சிடலாம். போட்டிருக்க போர்னால நம்ம வீட்டுல பாதிப்பு ஏற்படுது அப்படின்றதுக்காக சார் அந்த போர்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு போய் கேட்க முடியுமா ஃபர்ஸ்ட்? அல்லது வேற ஏதாவது தப்பு பண்ணது சரி பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? அப்ப அது இல்லாம நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு கேப் என்ன 108 அடியா இருக்கும், 108 அடிக்குள்ள இந்த 3 பிளாட்டும் பெஞ்சிடும், 30 அடியா இப்ப போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது அந்த வீட்டில் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த ஆகாய தத்துவம் செயல்பட ஆரம்பிச்சுனாவே வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளும். வெறும் போரை கிணறுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சமையலறை, ஒரு செப்டிக் டேங்க், ஒரு பாத்ரூம், எல்லாமே பஞ்சபூத தத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே. அப்ப எந்த ஒரு இடத்தில் இதெல்லாம் ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது, காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ,
கண்டிப்பா வீட்டுக்கு வெளியில் இருந்து பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து. அப்ப காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கம்பி வேலி அமைக்கலாமா சார்? தகரத்தை வச்சு அடிக்கலாமா சார்? இதெல்லாம் கிராமத்துல போறப்ப கேட்பாங்க. அப்ப அமெரிக்க தத்துவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதுக்காக அமைக்கிறோம்னா, முதல் விஷயம் பஞ்சபூதங்கள் ஊடுருவக்கூடாது அப்படிங்கிறது சார். அப்ப பஞ்சபூதங்கள் ஊடுருவாத வகையில் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் தயவு செய்து. ஊடுருவாத ஊடுருவாத மெட்டீரியல் அமைக்கும். அப்ப பஞ்சபூதங்கள் ஊடுருவாத மெட்டீரியல் என்ன அர்த்தம்? செங்கலோ, ஹாலோ பிளாக்ஸோ, சாலிட் பிளாக்ஸோ, இன்டர்லாக்ஸோ, ஏசிசியோ, இதுல எதுல வேணா அமைக்கலாம். நமக்கு என்ன பொதுவா இந்த பக்கத்துல தண்ணி ஊற்றினா அந்த பக்கம் போகக்கூடாது. இந்த பக்கத்துல இருந்து நெருப்பு சைடு போகக்கூடாது. இந்த சைடு இருந்து காத்த அந்த பிரஸ் பண்ணி அப்படிங்கிறது அந்த சைடு போகக்கூடாது. அப்ப அந்த ஊடுருவாத மெட்டீரியல்ல தான் நம்ம அந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது அமைக்கணும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறது அடிப்படையா செயல்படுது அப்படிங்கறத ரெண்டாவது பாயிண்டா நம்ம பார்த்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தயவு செய்து கொஞ்சம் அட்மிட் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப ராஜேஸ்வரி மேடம் வாங்க. உங்களுக்கு என்ன டவுட் மேடம்? சார் ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட சுத்தி இடம் விட்டுருக்கோம். பட் தென்கிழக்கு மூலையில அங்க வந்து படி ஏத்துனதுனால எனக்கு வந்து அந்த சுத்தி வர மாதிரி இருந்ததை கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டாங்க. அத பிளாக் பண்ணாம இப்ப இடிச்சிடலாமா இல்ல அப்படியே மினிமம் வீட்டை சுத்தி ஒரு ஆளாவது நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். எஸ், அங்க 2 அடி விட்டுருக்கேன். வீடு சுத்தி ஃபுல்லாவே சுத்தி வர முடியாது. தென்கிழக்குல லாக் ஆயிருக்கு. ஓகே ஓகே, அடுத்து வேற யாராவது இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? சார் அதுக்கானது நீங்க சொன்னது எனக்கு சரியா கேட்கல, திரும்ப சொல்ல முடியுமா? நான் அதை இடிச்சிடணுமா? இல்ல, இடிச்சு தேவையில்லை. ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா அதுக்கு தேவையில்லை. இல்ல சுத்தி வர முடியாது. அந்த லாஸ்ட் இதுல தென்கிழக்கு மூலையில செவரு எழுப்பிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இடிச்சிடணும். ஒரு ஆள் சுத்தி வர நடந்து வரணும். வீட சுத்தி வரணும்ன்றீங்க, கரெக்ட்டுங்களா? சுத்தி வர நடந்து வரணும். ஓகே ஓகே, நன்றி நன்றி. வேற யாராவது? சார் இப்போ எனக்கு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. நான் பேசட்டுங்களா சார்? இப்போ இப்போ எங்களுக்கு மனை பாத்தீங்கன்னா சார், மனை வந்து பொது இடத்துல மனை வந்து இருக்கு. 3 அடி நிலம் வந்து பொதுவா இருக்கு மனையை சுத்தி. அப்பனா அதுக்கு காம்பவுண்ட் போடணுமா போடக்கூடாதுங்களா? எப்படி இருந்தாலும் சுத்தி வர காம்பவுண்ட் வால் இருக்கும். பொதுவா இருக்கட்டும், பொதுவா இல்லாம இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கும். நீங்க உங்க வீட்டை சுத்தி ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு காம்பவுண்ட் வால் வச்சு போடணும். அவ்வளவு. ஓகே, மனையோட 27 அடியில மேடம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. எவ்வளவு வேணா அடி இருக்கட்டும், வீட்டை சுத்தி மினிமம் ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். அவ்வளவு சப்ஜெக்ட். ஓகே, வேற ஏதாவது வாங்க சார். இப்போ தென்மேற்கு மூலை இருக்குல்ல சார், தென்மேற்கு மூலை வந்து பள்ளமா இருக்கு. அதாவது இப்ப நானு ஏற்கனவே இருந்த இடத்துல உள்ள இடம் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்தது, அதாவது தெரு மட்டத்துல இருந்தது. ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் சொல்லிடுறேன். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. நம்ம இதுவரை என்ன சப்ஜெக்ட் பார்த்தோமோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் டவுட் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்த்துருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் பேசுங்க. மிச்ச சப்ஜெக்ட் அடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். சார், இப்ப தென்மேற்கு மூலை பள்ளமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹைட் பண்ணணும், அவ்வளவுதான். அல்லது ஈவன் பண்ணணும். எல்லாமே ஒரே அளவா இருக்கும். சரிங்க சார். இது அந்த மாதிரி பள்ளமா இருந்தா என்ன பிரச்சனைகள்லாம் வரும் சார்? வரும். நான் என்னென்ன திசைகள் பாதிக்கப்படும் உங்களுக்கு பிடிஎஃப் பொருளிலே நான் குரூப்ல போடுறோம். ஒரு திசை பாதிக்கப்பட்டா என்னென்ன பிரச்சனை வரும். ஓகே சார், வணக்கம். கொஞ்சம் கிளாஸுக்கு போலாம் சார். கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சார். அசோக் சார், எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களும் பேசுங்க. அசோக் சார் எல்லாரும் மீட் பண்ணுங்க. அசோக் சார் தவிர எல்லாரும் மீட் பண்ணுங்க. பேசுங்க சார். அசோக் சார் பேசுங்க. இப்போ தெற்கு பார்த்த வீடுன்னு சொல்றோம். வாசல் இப்போ வந்து வீடை சுத்தி வர முடியாது. 3 பக்கம் இடம் இருக்கு, ஒரு பக்கம் சேர்த்த மாதிரி வீடு கட்டிருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல செயல்படலன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா அது பிரச்சனை. அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம்.
வீட்டை சுத்தி ஓரளவுக்கு நடந்து வர அளவுக்கு பேசு. அவ்வளவு. ஓகே, சரிங்க. அதான் சொல்ல முடியாது. அதுதான். அப்ப தவறு. ஓகே சரி. ஓகே, மீட் இந்த பண்ணிடுங்க. கிளாஸ் ஃபுல்லா பார்த்து கடைசியா கேள்விக்கு நேரம் ஒதுக்குங்க சார். ஓகே சார், ஓகே, மீட் பண்ணிடுங்க. அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். மீட் பண்ணிடுங்க சார். கிளாஸ் கொஞ்சம் நல்லா எடுங்க சார். ஓகே சார், மீட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஓகே. அடுத்து அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு இடத்துல திசைகள் அடிப்படையில் எவ்வாறு வாஸ்து செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். அதே போல பஞ்சபூதங்களின் அடிப்படையில் எவ்வாறு வாஸ்து செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். அடுத்த விஷயம், நவ கிரகங்கள் அடிப்படையில் ஒரு வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த இடத்துலதான் இந்த நவ கிரகங்கள் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது எவ்வாறு அப்படிங்கிற விஷயத்துலதான் மிகப்பெரிய ஒரு வாஸ்து புரிதல் அப்படிங்கிறதே இருக்கு. ரொம்ப இடத்துல வாஸ்துக்கான புரிதல் இல்லாம சார் இது எப்படி தவறு எப்படி சரி அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்டே இருக்கு. அப்ப அதற்கான விடை அப்படிங்கிறத இப்ப நம்ம கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, ஒரு திசையிலும் ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம் இருக்கு சார். வடக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வடக்கு திசையுடைய நவகிரக. கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி சுக்கிரன். வடகிழக்கு திசை அப்படிங்கிறது புதன். தென்கிழக்கு திசை அப்படிங்கிறது சந்திரன். தெற்கு திசை அப்படிங்கிறது செவ்வாய். தென்மேற்கு திசை ராகு பகவான். மேற்கு திசை சனி பகவான். வடமேற்கு திசை கேது பகவான். மையம் சூரியன். அப்ப இதுல பாருங்க 9 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது நம்ம நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மிச்சப்படி அடிப்படையா தெரிஞ்சவங்க எல்லாரும் தெரியும். 9 கிரகங்கள் தான் நம்ம நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது வாஸ்து ரீதியாக ஒரு திசையிலும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு நவகிரக ஸ்தலத்துக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. மொத்தம் 9 கிரகம் இருக்கும். அது எல்லா நவகிரகத்திலையும் மாறி மாறிலாம் இருக்காது, டிஃபால்ட்டா அப்படியே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில சுக்கிரன் தான், மேற்குனா சனி தான், வடமேற்குனா புதன் தான், தென்மேற்குனா ராகு, வடமேற்கு கேது, தென்கிழக்கு சந்திரன், தெற்கு செவ்வாய், மையம் சூரியன், இப்படித்தான் இருக்கும். அப்ப அந்தந்த திசையில் நவகிரகம் அப்படிங்கிறது அந்தந்த திசையுடைய ஆதிக்கம் பொருந்திய கிரகம், அந்த திசையுடைய அதிபதினு சொல்லலாம். அப்ப அந்த திசையுடைய அதிபதி இப்ப வடக்கு திசை இருக்குன்னா வடக்கு திசையுடைய நவகிரக அதிபதி குரு பகவான், தெற்கு திசையுடைய நவகிரக அதிபதி செவ்வாய். அப்ப இதற்கு வாஸ்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இதன் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, சார் வேற ஒண்ணுமே இல்லை சார். ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க தெளிவாங்க. என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி 2 பேர் வீடு கட்டியிருப்பாங்க, அண்ணன் தம்பி ஒரே மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க. அப்ப ஒரே மாதிரி வீடு அண்ணன் தம்பி 2 பேர் கட்டியிருக்காங்கன்னா, இவர் தப்பு பண்றாரு, அண்ணன் தப்பு, அண்ணன் வீட்டுல தப்புனா தம்பி வீட்லயும் தப்பு தான். ஏன்னா ஒரே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த போர் வடமேற்குல போர் அப்படிங்கிறது வடகிழக்கு திசையில போர் போட்டாதான் தப்பு. சரி, வடகிழக்குல போட்டாதான் சரி, வடகிழக்கு தவிர மிச்சம் எங்க போட்டாலும் தப்பு அப்படின்னு பார்த்தோம். ஒரு வேளை கிணறு வெட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வீட்லுமே கிணறு அக்னி முறையில கிணறு வெட்டிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது படிக்கட்டு தப்பா ஒரு படிக்கட்டு, இப்ப ஒரு புரிதலுக்காக சொல்றேன். கிழக்கு திசையில படிக்கட்டு அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் வீட்டுல தம்பி வீட்லயும் அதே போல கிழக்கு திசையில அதே டிசைன்ல கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு எப்ப போனாங்களோ அப்ப இருந்து தம்பிக்கு நல்ல வளர்ச்சி எப்பயும் போல போயிட்டே இருக்கு. ஆனா அண்ணன் இந்த வீட்டுக்கு போற வரையும் நல்லா இருந்தாரு, வீட்டுக்கு போனதுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை. அப்ப இவருக்கே ஒரு வருஷம் சந்தேகம் வருது, வீட்டுல ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குமோ, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நமக்கு இந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அவருக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த படிக்கட்டு அப்படிங்கிறது இங்க வரக்கூடாது, கிழக்கு திசையில தப்பு, இதை இடிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாருன்னு. அப்ப இவருக்கு உடனே என்ன சந்தேகம் வரும், சார் நம்ம தம்பி வீட்லயும் இதே இடத்துல படிக்கட்டு இருக்கு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சந்தேகம் வருமா சார்?
ஒரே மாதிரி ரெண்டு பிரச்சனை, ஒருத்தவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கொடுக்குது, இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டேங்குது. இந்த இடத்துலதான் வாக்குல பொய். வாக்குலாம் அது எப்படி இப்ப இந்த இடத்துல தப்புன்னு சொல்றாங்க. இதே போலதான் அவர் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கோடி சொன்னாரு. அவர் அந்த வீட்டுக்கு எப்ப போனாரோ அப்பதான் அவருக்கு பக்கத்துல இருக்க தோட்டத்தை வாங்கினாரு, நிலமலை வாங்கினாரு, எல்லாரும் கிடைச்சிச்சு. அப்ப எல்லாத்துக்கும் இப்படி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துலதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாஸ்து ரீதியாக எந்த இடத்தில் தவறு ஏற்படுகிறதோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, வாஸ்து ரீதியாக எந்த இடத்தில் தவறு ஏற்படுகிறதோ அந்த இடத்துடைய நவகிரக அதிபதி, அந்த இடத்துடைய நவகிரக அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பொழுது, உங்களுடைய ஜாதகத்தில் உச்சம் பலன் பெற்றிருக்கும் பொழுது, அந்த வாஸ்து ரீதியாக தவறு இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுப்பதில்லை. மாறாக வாஸ்து ரீதியாகவும் தவறு ஏற்பட்டு அந்த திசையுடைய நவகிரக அதிபதியும் உங்க ஜாதகத்தில் கெட்டு இருந்தால், இந்த ஜாதகத்திலுமே எந்த யோகம் ஜாதகத்தில் கெட்டு இருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதுவே அந்த குறிப்பிட்ட நவகிரக அதிபதியின் தசாவோ புத்தியோ உங்களுக்கு நடக்குதுன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, அந்த வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. வேற ஒண்ணுமே இல்லை சார். இப்பதான் நான் சொன்னேன், கிழக்கு திசை இல்ல படிக்கட்டு வந்திருக்கு, அண்ணன் வீட்லயும் படிக்கட்டு, தம்பி வீட்லயும் படிக்கட்டு. இப்ப என்ன அர்த்தம்? ஒருவேளை கிழக்கு திசையில படிக்கட்டு வரக்கூடாதுன்னா அந்த வீட்டுல கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா இந்த கிழக்கு திசையில செஞ்ச தப்புனாலும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒருவேளை சுக்கிரன் கெட்டு போயிட்டா நவகிரகமும் கெட்டு போச்சு, அந்த நவகிரகத்துடைய திசையும் வாஸ்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஜாதகத்துல இருக்கிற கிரக வலிமையை நம்ம மாற்றவே முடியாது. நீங்க பிறக்கிறப்ப சுக்கிரன் கெட்டிருந்தா இறக்குறவரே சுக்கிரன் கெட்ட கிரகம் தான் உங்களுக்கு. ஆனா வீட்டை கவனமா நம்ம கட்ட முடியும், கிழக்கு திசையில எந்த தப்பு செஞ்சிடாம, வேற திசைகள்ல எந்த தவறு செய்யாம. நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? யாராவது ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க, நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா சார்? புரியுதுங்க சார், புரியுதுங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, அந்த நவகிரகம் வலிமையா இருந்துச்சுன்னா அந்த திசை பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. நவகிரகம் கெட்டு போச்சுன்னா நீங்க வாஸ்து ரீதியா செஞ்ச தவறு அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அப்ப நவகிரகம் எப்படி இருக்கும் இல்லையோ, வீட்டை வாஸ்துப்படி நம்ம கரெக்டா கட்டிட்டோம்னா அது கெட்டு போயிட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாலும் வாஸ்து ரீதியா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு இடத்திற்கு ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு சார் எப்பயுமே. அதுல இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது, வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன் தான். வடக்கு திசையோட தெய்வம் அப்படிங்கிறது குபேரன். தெற்கு திசையோட தெய்வம் யம தர்மன். கிழக்கு திசையோட தெய்வம் இந்திரன். மேற்கு திசையோட தெய்வம் வருணன். மணிகண்டன் சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க. வடமேற்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வாயு பகவான். தென்மேற்கு திசையோட தெய்வம் நிருதி பகவான். தென்கிழக்கு திசையுடைய தெய்வம் அக்னி பகவான். வடகிழக்கு திசையுடைய தெய்வம் ஈசானிய பகவான். மையத்துடைய தெய்வம் பிரம்மன். ஒரு இடத்துல தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தால், அதே மாதிரி வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தால் அந்த திசைக்கு, அந்த இடத்துக்கு பேர் தான் மையம். அந்த மையத்துடைய கிரகம் அப்படிங்கிறது சூரியன், அதனுடைய தெய்வம் பிரம்மன். அப்ப பிரம்மனுடைய இந்த இடம், பிரம்மன் அமர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்தானம். பிரம்மன் அமர்ந்த இடம், பிரம்மனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த பார்த்தோம், ஒரு ஒரு திசையும் பாதிக்கப்பட்டால் அந்த திசை ரீதியாக நம்ம கண்டிப்பா பிரச்சனை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத
ஆமா. வடக்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு பிரச்சனை, தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால், தெற்கு திசை ஒரு திசையும் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கும். அதுல இந்த பிரம்மஸ்தானம் ஒரு வாஸ்து நிபுணரா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம முத பார்க்கக்கூடிய விஷயமே அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் சரியா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா வேற திசைகள் அக்னிமூலை பாதிக்கப்பட்டா கடன் பிரச்சனை இருக்கு, தெற்கு திசை பாதிக்கப்பட்டா வம்புகளுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்குன்னு சொன்னோம். வடக்கு திசை பாதிக்கப்பட்டா ஒரு வீட்டுல பண வரவு அப்படிங்கிறதே இருக்காது. அதே மாதிரி கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறதே இருக்காது, ஒரு ஆணுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இப்போ ஒரு திசை பாதிக்கப்பட்டா ஒரே ஒரு பிரச்சனை, நோய் நொடிகள் பிரச்சனையோ, வம்பு வழக்குகள் பிரச்சனையோ, படிப்பு சார்ந்த இஷ்யூவோ, உடல் சார்ந்த இஷ்யூவோ, சொத்து தகராத ஏதோ ஒரு பிரச்சனையும். ஆனா இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கடன் பிரச்சனை வராது, வம்பு வழக்கு பிரச்சனை வராது, நோய் நொடிகள் பிரச்சனை வராது, உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது. அப்ப வேற எல்லா பிரச்சனையில இருந்து நம்மளே மீண்டு வர முடியும், உயிர் பாதிப்புல இருந்து மீண்டு வர முடியுமா? அப்ப நம்ம முதல்ல ஒரு இடத்துக்கு போறோம்னா, வாஸ்து பார்க்க போறோம்னா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் பிரம்மஸ்தானம் சரியா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ரொம்ப பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சார் இப்பதான் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க, வீடு கட்டி ஆரம்பிச்சோன்னே இறந்துட்டாங்க, கிரகப்பிரவேசம் கூட முடியல. பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட எத்தனை சார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு வீட்டில் சூரியன் ஆளுமை, அந்த வீட்டை முன்னின்று நடத்தக்கூடிய நபர், அப்பா இருந்தா அப்பா, மூத்த சகோதரன், யாரும் இருக்கலாம், அந்த வீட்டை முன்னின்று வழிநடத்தக்கூடிய நபர், அவருக்கு தான் அந்த உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். சூரியன் வலுவா இருந்துச்சு அப்படின்னா வீடு கட்டி அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள வீடு கட்டி சூரியன் நல்லா இருந்தா, சூரியன் கெட்டு போயிட்டா வீடு கட்ட ஆரம்பிச்சு 6 மாசத்துல இந்த பாதிப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுறது 100%. சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா உடனே பாதிப்பு ஏற்படாது அப்படின்னா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுறது உண்மை. ஆனா கொஞ்சம் சூரியன் கெட்டு போயிட்டா உடனடி. அப்ப நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வீட்டுக்கு போனவனே பிரம்மஸ்தானம் தப்பு அப்படின்னா அது உடனே சரி செய்யணும். பிரம்மஸ்தானம் தப்புன்னா என்ன சார், பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது காம்பவுண்ட் வால் இல்ல, இது ஒரு வீடு சுத்தி வர, இது ஒரு தாய் சுவர், இது ஒரு தாய் சுவர், சுத்தி வர வீடு. அப்ப அந்த வீட்டுல இதே மைய புள்ளி. அப்ப இந்த மைய புள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது, அல்லது இந்த இடத்துல ஒரு பில்லர் வர்றது. அப்ப ஒரு செவுரோ ஒரு பில்லரோ அப்படிங்கிறது கரெக்டா அந்த பிரம்மஸ்தானத்துல வந்துருச்சு அப்படின்னாவே அதுல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. 50 அடி 50க்கு 40 அப்படின்னு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க, 50ல மையம் அப்படிங்கிறது 25 அடி, 40ல மையங்கிறது 20 அடி. அப்ப 40ம் 25 சந்திக்கக்கூடிய இடம் தான் இது. அப்ப இந்த இடத்துல ஒரு செவுரோ பில்லரோ வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்தில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலுமே ஒரு உயிர் பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமா ரொம்ப சென்சிட்டிவா இருக்க வேண்டிய இடம் இது. மனிதனுடைய பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மனிதனுடைய தொப்புள் பகுதி. மனிதனுடைய தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையையும் பாதத்தையும் அளந்து பார்த்தீங்கன்னா சரியான மையத்துல இருக்கும், வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் சரியான மையத்துல இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துல சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அப்ப ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு கையை வெட்டிட்டா கூட என்ன ஆகும், அந்த பாகம் துண்டிக்கப்படும், வேற ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா அந்த தொப்புள் பகுதியில் சின்னதா ஒரு குண்டூசி வச்சு குத்தினாவே உயிர். அப்ப அந்த அளவுக்கு ஒரு உயிர் ஜனனமான இடம் தான் அந்த இடம் தான், அந்த அளவுக்கு சென்சிட்டிவான இடம் தான் ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம். அப்போ ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம். ஓகே, அப்ப ஒரு வீட்டில் நவகிரக அடிப்படையில் ஒரு வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அப்ப இது மாதிரி விஷயம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 20 நிமிஷம் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இப்ப அந்த பிரம்மஸ்தானம் வந்து காலியா தான் இருக்கணுங்களா? எப்பயுமே காலியா இருக்கணும். அது காலா வரலாம், பெட்ரூமா வரலாம், வேற அறைகளா வரலாம். சரிங்க சார். செவ்வறு வரக்கூடாது, பில்லர் வரணும். சரி, ஓகேங்க சார்.
காலியா இருந்து எந்த எப்படி பார்க்கணும்னா வேற ஒண்ணுமே இல்ல. வீட்டுக்கு வெளியில கட்டின வீடு, சாய் செவத்தை வந்து சாய் செவத்தை அளக்குறீங்க, மையம் எது. அதே மாதிரி இந்த சைடு தெற்கு வடக்குல சாய் செவரு வந்து சாய் செவரு அளக்குறீங்க, மையம் எது. அந்த இடத்துல செவரு வருதா? அப்ப இது செவரு வந்தாலும் இது ரெண்டு சந்திக்கிற புள்ளியில செவரு வருதான்னு பார்க்கணும். அந்த இடத்துல செவரு வந்தாலே பாதிக்கணும். ஓகே ஓகே ஓகே, காலியா விட்டாலே போதுமாங்க சார்? அந்த இடத்துல எது வேணா பெட்ரூம் வரலாம், அந்த இடத்துல செவரோ பில்லரோ இல்லாம இருந்தா ஓகே, அவ்வளவுதான், எந்த பாதிப்பும் இல்ல. தட்ஸ் ஆல் சார். ஓகே சார். வேற யாராவது? வணக்கம் சார். வணக்கம். எவ்வளவு சார் கேப் இருக்கணும்? சுத்தி வர மினிமம் ஒரு அடியாவது ஸ்பேஸ் இருக்கணும். வந்து ஒரு அடி இருக்கு. ஒரு அடியாவது மினிமம் சுத்தி வர ஸ்பேஸ். கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், வசந்தி. வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து வீடு. தெற்கு பக்கம் பாத்தீங்கன்னா செடிக்கு வந்து எனக்கு வந்து தாலி இருக்கு, இடம் இருக்கு. அதை என்ன பண்ணாங்க, அதை வந்து செடி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும்னா 2 பில்லர் போட்டாங்க, கொஞ்சம் பள்ளமா தோண்டி பில்லர் போட்டாங்க. அதுல இருந்து அந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம், நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல ஏதாவது சந்தேகம் அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா? நீங்க பேசுறது புரியல. நாம பார்த்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் பேசுங்க. ஏன்னா பார்க்காத சப்ஜெக்ட் என்ன ரொம்ப சப்ஜெக்ட் இருக்கு, நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல வந்து கொடுத்துக்கணும். ஓகே, வேற ஏதாவது? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். வணக்கம். வாடகை வீட்டுல நம்ம எப்படிங்க பாக்குறது? எந்த வீடா இருந்தாலும் சரி, எந்த வீடா இருந்தாலும் வாஸ்து அப்படிங்க. வாடகை வீட்டுல நம்ம வீட்டுல யாரு சொல்லியிருக்கோமோ அவங்களுக்கு தான் வாஸ்து பிரச்சனை. அதான் சார் எப்படி பாக்குறது மைய புள்ளி? நம்ம எல்லா எந்த வீடா இருந்தாலும் அதே கான்செப்ட் தான் மேடம். வாடகை வீடா இருக்கீங்க, நீள அகலத்தை அளக்குறீங்க, தாய் சுவர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல தாய் சுவத்தை அளக்குறீங்க, மையம். அதே மாதிரி இந்த தாய் சுவத்துல இருந்து இந்த தாய் சுவத்தை அளக்குறீங்க, மையம். இது ரெண்டு சந்திக்கிற புள்ளியில செவரு வருதான், வேற ஒண்ணு செவரு இல்ல. காலியா இருந்தா பிரச்சனை. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வணக்கம் சார். அடுத்து வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ சார், இப்ப இந்த நவக்கிரகங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து நம்ம கோயில்ல இருக்கிற நவக்கிரகங்களை பொறுத்து அப்படியே அமையுதா சார், இல்ல வேற எதுவும் இதுக்கு தனியா ஒரு கான்செப்ட் இருக்கா சார்? அதேதான், கோயில்ல இருக்க நவகிரகம் தான். கோயில்ல கிழக்கு திசையில சுக்கிரன் இருக்கும், மையத்துல சூரியன் இருக்கும், தெற்குல செவ்வாய், வடக்குல இது குரு பகவான் இருக்கும். அப்ப இதே போலதான் அப்படியே அது ஏன் அங்க வச்சிருக்காங்க, அந்தந்த திசையுடைய ஆதிக்கம் பொருந்திய கிரகம். ஓகேங்களா சார்? ஓ ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வகுப்பு அப்படிங்கிறது இதிலிருந்து முடிகிற வரை எல்லாரும் வகுப்புல இருந்து ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா யாருமே இதுவரையும் பேசாத சூட்சமமான விஷயங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து அப்படிங்கிறது ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த வீடு அப்படிங்கிறது யோகமான வீடா இருக்கணும். ஒரு வீடுல சார் இப்பதான் சார் இந்த வீடு வாங்கணும், ஆனா கடனா தான் வாங்கணும். இந்த வீட்டுக்கு எப்ப போனோமோ அப்ப அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டோம், பக்கத்துல இருக்கிற இடத்தையும் சேர்த்து வாங்கிட்டோம். பையனுக்கு நல்ல இடத்துல வரணும் அமைஞ்சிருக்கு, பொண்ணை ஒரு சிறப்பான இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்துருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இது யோகம். அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தோம், பூர்வீக இடத்தை வித்துட்டு இந்த இடத்த வாங்கணும் மெயின்ல இருக்குன்னு சொல்லிட்டு எப்ப இங்க வந்தோமோ அப்ப இருந்து 15 வருஷமா கேஸ் நடக்குது, கோர்ட்டுக்கு போகாத நாள் கிடையாது. எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை, யாரோ 2 பேர் வீட்டுக்கு கடன் கேட்டு வந்துகிட்டே இருக்காங்க கொடுத்த காசை. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு சுபிச்சம் இல்லாத தன்மை, யோகம் இல்லாத தன்மை. அப்ப ஒரு வீட்டிற்கு முதன்மையா ஒரு வீடு அப்படிங்கிறது யோகம் அப்படிங்கிறது எதை பொறுத்து முடிவு செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடுடைய ராஜ நிலையை பொறுத்து. எப்பயுமே வீடு அப்படிங்கிறது யோகமான திசையில தான் ராஜநிலை அப்படிங்கிறது அமையும். யோகமான திசை அப்படிங்கிறதுலதான் ராஜநிலை அப்படிங்கிறது அமையும். அப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம். வடக்கு திசையில தான் நமக்கு யோகம்னா நம்ம வடக்கு திசை தான் ராஜநிலை அப்படிங்கிறது. வடக்கு பார்த்து தான் வீடு கட்டணும். அப்ப வடக்கு பார்த்து வீடு கட்டணும்னா என்ன அர்த்தம்,
இடம் வடக்கு பார்த்து வாங்கணும். அப்போ ஒரு திசை அப்படிங்கிறது எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் ஒரு பிளாட்டே வாங்கணும், வீடே கட்டணும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது என்னன்னா, சார் எந்த திசை யோகத்தை கொடுக்குங்கிறத ஒரு வீட்டுல 4 பேர், கணவன் மனைவி பொண்ணு 4 பேர் இருக்காங்க சார். யாருடைய ஜாதகத்துக்கும் சார் பார்க்கணும்? எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். யாருடைய ஜாதகத்துக்கு அந்த யோகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எப்பயும் புரிஞ்சுக்குங்க, கணவன் என்றால் செவ்வாய் அப்படின்னு அர்த்தம் ஜோதிட ரீதியா, மனைவி என்றால் சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு இடத்துல காலி இடம் என்றால் செவ்வாய்னு அர்த்தம், அதுல இருக்கிற கட்டிடம் என்பது சுக்கிரன். அப்ப வீடு என்றால் சுக்கிரன் அப்படின்னு அர்த்தம், காலி இடம் என்றால் செவ்வாய்னு அர்த்தம். ஒரு ஆண்மகன் திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவனுக்குரிய மரியாதை எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கட்டும், வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருப்பான், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய மரியாதை எப்படி இருக்கும்? சம்பதியா வரும்பொழுது ஒரு சாதி இடத்துல ஒரு கட்டடம் வர்றப்ப அந்த கட்டடத்தோட அந்த இடத்தோட வேல்யூ எப்படி இருக்கும்? அப்ப வீடு என்றால் சுக்கிரன், மனைவி என்றால் சுக்கிரன். அதனாலதான் எல்லாரும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வீடு தனி கொடுத்தனம் போறாங்க, தனியா அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலா வீடு கட்டுறாங்க. அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகுது, சுக்கிரன் இயங்குது. அப்ப ஒரு வீடு என்பது கட்டுறோம் அப்படின்னா மனைவியோட யோகத்துக்கு மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்கும் பார்க்க தேவையில்லை. மனைவியோட யோகத்துக்கு தான் வீடு கட்டணும். ஒரு இடம் வீடு கட்டுறதுக்கு வாங்கிட்டாலே அது மனைவி பேர்ல பத்திரம் பதிவு பண்றதா சிறப்பு. அப்ப வேற யாருக்குமே பார்க்க தேவையில்லை. மனைவியோட யோகத்துக்கு எந்த திசை யோகத்துக்கு ஜாதகம். ஒருவேளை மனைவி பேர்ல பத்திரம் இல்லை சார், கணவர் பேர்ல பத்திரம் இருக்கு, பத்திரம் கணவர் பேர்ல இருக்கிறதுக்காக கணவருக்கு பார்க்கணும், மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும். மனைவி பேர்ல பத்திரம் இருக்குன்னா யாருக்கு பார்க்க தேவையில்ல, மனைவிக்கு மட்டும் பார்த்துட்டு வீட்டை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கணவர் பேர்ல அடிஷனலா இருந்தா மனைவிக்கு எப்பயுமே பார்க்கணும், கணவர் பேர்ல அடிஷனலா இருக்கிறதுக்காக கணவருக்கு சேர்த்து பார்க்கணும், 2 பேருக்கு யோகத்தை கொடுக்கணும், திசையை பார்க்கணும். அப்போ எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசை பாதிப்பை கொடுக்கும், எந்த திசை பார்த்து மனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ஜோதிட ரீதியான ஒரு விஷயங்கள் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள். நீங்க ஜோதிடம் தெரியாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி 5 நிமிஷம் மட்டும் கவனிங்க, தெளிவா புரியுற மாதிரி உங்களுக்கு. அப்ப இது ஒரு ராசி கட்டம் சார், ஜோதிட ரீதியா இதே ராசி கட்டம். இதுதான் முதல் ராசின்னு சொல்றோம். இந்த ராசியுடைய பேர் மேஷம், இது 2வது ராசி, இந்த ராசியுடைய பேர் ரிஷபம், இது 3வது ராசி, இந்த ராசியுடைய பேர் மிதுனம். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். 4வது ராசி, இந்த ராசியுடைய பேர் கடகம், இது 5வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் சிம்மம், இது 6வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கன்னி, இது 7வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் துலாம், இது 8வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் விருச்சகம், இது 9வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் தனுஷு, இது 10வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மகரம், இது 11வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் கும்பம், இது 12வது ராசி, இந்த ராசியுடைய பெயர் மீனம். அப்ப மொத்தம் 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த 12 ராசிகள்லயுமே ஒரு ராசிக்கு ஒரு திசைகள் இருக்கு சார். இதுல மேச ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேச ராசியுடைய திசை கிழக்கு, ரிஷப ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, மிதுன ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு, கடக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அதுவே சிம்ம ராசியுடைய திசை கிழக்கு, கன்னி ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, துலாம் ராசியுடைய திசை மேற்கு, விருச்சிக ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு.
தனுசு ராசியுடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு, மகர ராசியுடைய திசை அப்படிங்கிறது தெற்கு, கும்ப ராசியுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு, மீன ராசியுடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு கிரகம், நவ கிரகம், ஒரு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. அதிபதினா வேற ஒண்ணும் இல்லை, அந்த இடத்துடைய ஓனர்னு அர்த்தம். ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு கிரகம் ஓனராக இருந்து செயல்படுகிறது. வேற ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துடைய ஓனர் அவங்க. அப்ப இதுல கிழக்கு திசையை சிம்மராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திசையுடைய ஓனர் யாருன்னா சூரியன். ஓனர் அவங்கதான், அதிபதினு சொல்றது அவங்கதான். அதே கடகராசியோட அதிபதி யாருன்னா சந்திரன். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான். கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். அப்படியே ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. பாத்தீங்கன்னா இந்த ராசிகள், இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறத 3 வகையா பிரிக்கிறோம் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், மூணாவது உபயம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம் அப்படின்னு சொல்றேன். ஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு வினையின் நிலைத்தன்மை, நிலையான தன்மை. உபயம் என்றால் ஒரு வினையின் முடிவு. அப்ப இந்த மேசராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, கடகராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி, துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, தனுசு ராசி அப்படிங்கிறது உபய ராசி, மகர ராசி அப்படிங்கிறது சரராசி, கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அப்ப இவ்வளவுதான், மொத்தம் ஒரு ஒரு ராசி 4 வகையா பிரிச்சிட்டோம். வேற எதுவுமே இல்லை. என்னென்ன ராசி, அந்த ராசியுடைய திசை என்ன, அந்த ராசிக்கோட அதிபதி என்ன, அது சரமா ஸ்திரமா உபயம். இந்த 4 விஷயங்களும் மாறவே மாறாது சார். சிம்ம ராசியா, அது ஸ்திர ராசி, அதனுடைய அதிபதி சூரியன், அது கிழக்கு திசை. துலாம் ராசியா, அதோட அதிபதி சுக்கிரன், திசை மேற்கு, அது சரராசி. அப்ப இது மாறவே மாறாது. நம்ம ஜாதகத்துல இருக்கிற கட்டங்கள், கிரக நிலைகள் மாறும், அதை பொறுத்து அவன் முடிவு பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. எந்த திசை ஃபர்ஸ்ட் நமக்கு ஆகாத திசை, எந்த திசை ஆகாத திசை, நமக்கு இந்த திசை ஆகாது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த சரராசி அப்படின்ற ராசிகள் எது ராசிகள், மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த இதுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். ஸ்திரராசி ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் 9ஆம் இடம் பாதகஸ்தானம். மிதுன ராசி உபயம், கன்னி, தனுசு, மீனம் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல, அவருடைய ஜாதகத்துல லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் சர லக்னமா, ஸ்திர லக்னமா, உபய லக்னமான்னு பார்க்கணும். வேற ஒண்ணும் இல்லை. சர லக்னமா இருந்தா 11ஆம் இடம் ஆகாது, பாதகஸ்தானம்னு இருக்கும். ஸ்திர லக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, அதுவே பாதகஸ்தானம்னு இருக்கும். உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் பாதகஸ்தானம், அது ஆகாது. அப்ப வேற ஒண்ணுமே இல்லை. லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும், அதனுடைய பாதகஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னத்துடைய திசை ஆகாது. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் உங்களுக்கு. லக்னத்துடைய பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னத்தின் பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. 2வது பாயிண்ட், பாதக ஸ்தானத்தோட அதிபதியின் பெயர் பாதகாதிபதி.
பாதக ஸ்தானத்தின் அதிபதியின் பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுப்பாரோ அந்த திசை ஆகாது. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. இப்ப யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, உங்களுக்கு லைவாவே எந்த திசை ஆகாது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னோடது கடக லக்னம் சார். கிரகங்கள் தெரியுமா சார்? எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? கிரகங்கள்லாம் கிரகங்கள் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. யாப்ப சார் இருக்கு சார் மகர லக்னம் சார். சார் சிவகுமார் மகர லக்னம். சிவகுமார் சார் சொல்லுங்க சார். லக்னம் மகர லக்னம். கிரகங்கள் சொல்லுங்க. சந்திரன் வந்து லக்னத்திலே இருக்காரு சார். லக்னத்திலே சந்திரன் இருக்காரு. கும்பத்துல வந்து குரு இருக்காரு சார். கும்பத்தில் குரு. ரிஷபத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு. ரிஷபத்துல சுக்கிரன். சாரி மேசத்துல சுக்கிரன். மேசத்துல சுக்கிரன். ரிஷபத்துல வந்து சூரியன் கேது இருக்காங்க. சூரியன் கேது. மிதுனத்துல வந்து புதனும் சந்திரன் இருக்காரு. சந்திரன் ஆல்ரெடி மகரத்துல வந்துட்டாரு சார். புதனும் சனி இருக்காரு. புதனும் சனியும். ஓகே. கடகத்துல வந்து செவ்வாய் நீசத்துல இருக்கு. கடகத்துல செவ்வாய். விருச்சகத்துல ராகுவா சார்? விருச்சகத்துல ராகுவா சார்? ஓகே. இப்ப இது எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப இந்த ஜாதகத்துல சிவகுமார் ஜாதகத்துல சார் ஜாதகத்துல எந்த திசை ஆகாது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இதுல பாருங்க, லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னம். அப்ப லக்னம் மகர லக்னம் இருக்கு. இந்த லக்னம் ஸ்திரமான உபயமான்னு பார்க்கணும். லக்னம் அப்படிங்கிறது சர லக்னம். அப்ப சர லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாதுன்னு பார்த்தோம். பாருங்க, இங்க இருந்து 11ஆம் இடம் எது அப்படின்னு பார்க்கணும். 1 இது லக்னம் தான் முதல் வீடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விருச்சகம் தான் 11ஆம் இடம். அப்ப விருச்சகத்தோட திசை அப்படிங்கிறது வடக்கு திசை. அப்ப முதல்ல வடக்கு திசை ஆகாது. அதுதான் பாதக ஸ்தானத்தின் திசை அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, பாதக ஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் பாதகாதிபதி. விருச்சகம், இதனோட அதிபதி யாருன்னு பாக்குறோம், அவரு செவ்வாய். அப்ப செவ்வாய் தான் இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுருக்காருன்னா கடகத்துல இருக்காரு. கடகத்தோடைய திசையும் வடக்கு. அப்ப வடக்கு திசை அப்படிங்கிற திசை மட்டும் இந்த ஜாதகத்துக்கு ஆகாத திசை. புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? ஓகே சார். புரியுதுங்க சார், புரியுது. வேற யாருக்காவது இதுல சந்தேகம் இருக்குமா சார்? எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கல சந்தேகம் இருக்குமா சார்? சார் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் ஓகே சார். பண்ணுங்க. அவரு சரம் சிரம் உபயம் பார்த்துட்டு சார் வணக்கம் சார், ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார்? சொல்லுங்க சார். வணக்கம் சார், அருமையா புரியுது சார். இன்னொரு ஜாதகத்தை கொடுங்க மேடம். கேட்டதுக்காக இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேற உங்க ஜாதகம் மேச லக்னம் சார். சார் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சார். சார் சின்னத்துறைங்க சார். சார் சின்ன சொல்லுங்க. ஒரே ஒரு சார் சின்னத்துறை சார் சொல்லுங்க. மிச்ச சார் எல்லாரும் மேச லக்னங்க. மிச்ச எல்லாரும் மீட் பண்ணுங்க, அப்பதான் புரியும். மேச லக்னம். கன்னியில செவ்வாய்ங்க. கன்னி இல்லைங்க சார். கன்னியில செவ்வாய், குரு, குரு, ராகு. ராகு. ஓகே. விருச்சிகத்துல சூரியன் புதன். சூரியன் புதன். தனுசுல சுக்கிரனுங்க. தனுசுல சுக்கிரன். மீனத்துல சந்திரன், சனி, கேது. சரி ராகு. ராகு இங்க கேது சார். புதன்ல கேது. அப்ப இங்க ராகு இருக்கு, கன்னியில கேதுங்க சார். கன்னியில கேது. 3 6 6 சரி சரி. இப்ப இங்க எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னம் பாக்குறோம்? மேச லக்னம். அப்ப மேச லக்னம் அப்படிங்கிறது சரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்கணும். சரம் 11ஆம் இடம் பாதக ஸ்தானம்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க இருந்து என்ட்ரோம். ஒரே நாகராஜ் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. ஓகே. இந்த மேச ராசி அப்படிங்கிறது சரராசி. அப்ப லக்னம் அப்படிங்கிறது மேச லக்னம். அப்ப அது சர லக்னம். சர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானம்னு சொல்லிட்டோம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது எதுன்னு என்றோம்?
1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப கும்பம் தான் 11ஆம் இடம். அப்ப கும்பத்துடைய திசை அப்படிங்கிறது என்னன்னு பாக்குறோம், மேற்கு திசை. அப்ப இதுல இந்த ஜாதகருக்கு மேற்கு திசை ஆகாது, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம், சனி பகவான். அப்ப சனி பகவான் அவருடைய பேர் பாதகாதிபதி, இந்த ஜாதகருக்கு பாதகாதிபதி சனி பகவான். அப்ப சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாக்கணும், சனி பகவான் மீனத்துல இருக்காரு. மீனத்துடைய திசை வடக்கு. அப்ப மேற்கு மற்றும் வடக்கு திசைகள் இந்த ஜாதகருக்கு ஆகாத திசைகள். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சின்ராஜ் சார் புரிஞ்சதுங்க சார், புரிஞ்சதுங்க சார். புரிஞ்சது சார், புரிஞ்சது சார், தெளிவா புரிஞ்சது. ஓகே ஓகே மேடம், புரியுதுங்களா மேடம் உங்களுக்கு? சார் ஒரு டவுட் சார், பாலமுருகன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் பாலமுருகன். மனைவிக்கு ஜாதகம் இல்லைன்னா என்ன சார் பண்றது? ஜாதகம் இல்லாட்டி இது பார்க்கவே முடியாது சார். ஜாதகம் இருந்தா தான் அவங்க எந்த திசை யோகமான திசைன்னு பார்க்கணும். கணவர் என் பேருக்கு வச்சு பார்க்கலாமா சார்? சார் அதாவது உங்களுடைய பேர்ல பத்திரம் இருக்கு அப்படின்னா மனைவிக்கும் பார்க்கணும், கணவருக்கும் பார்க்கணும். மனைவி பேர்ல பத்திரம் இருந்தா மனைவி மட்டும் பார்க்கணும். ஆனா மனைவி பேர்ல தான் சார் பத்திரம் இருக்கு, ஆனா ஜாதகம் இல்லை சார். ஒண்ணுமே பண்ண முடியாது சார், ஜாதகம் இல்லாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, யோகமான திசை பார்க்க முடியாது. அதுக்கு குலதெய்வ மந்திரசன முறையிலே பார்க்கணும், இதை பார்க்க முடியும். ஓகே ஓகே சார். ஓகே, வேற யாராவது சார் எந்த திசை ஆகிறது அப்படிங்கறது யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? சொல்லுங்க, பார்த்துட்டீங்கன்னா அடுத்து ஆகிற திசை பார்க்கலாம். யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா சார்? ஒண்ணும் இல்லை சார். ஓகே ஓகே, மீட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இப்ப ஆகாத திசை அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து எந்த திசை யோகத்தை கொடுக்கும்? அதாவது கிரகத்துல எப்படி சுக்கிரன் அப்படின்னா வீடு அப்படின்னு சொன்னோம், சுக்கிரன்னா மனைவின்னு சொன்னோம், செவ்வாய்னா இடம்னு சொன்னோம், அதே போல செவ்வாய்னா கணவர்னு சொன்னோம். அது போல பாவம் மொத்தம் இந்த 12 பாவங்கள்ல 4ஆம் இடம் என்றால் வீடு இடம் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் இடம் என்றால் வீடு இடம் அர்த்தம். அதே போல 4ஆம் இடத்தை யோகஸ்தானம் சொல்லுவோம். இப்ப லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்து அதிபதி யோகத்தை கொடுக்கும். இருக்கீங்க, லக்னத்துல இருந்து என்ன லக்னமோ அந்த லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அவர் போய் நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றாரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப இப்ப யாராவது கொடுக்காதவங்க கொடுங்க, உங்க ஜாதகத்துல யோக திசை எதுன்னு பார்க்கலாம். சார் என்னோட கொடுக்காதவங்க கொடுங்க, கொடுக்காதவங்க கொடுங்க. சார் நாகராஜ் சார் மேஷத்துல ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்லி கொடுக்கறது பாண்டியன் சார். ஒரே நிமிஷம், பாண்டியன் சார் எல்லாம் மீட் பண்ணுங்க, நாகராஜ் சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா இதை நீங்க எல்லாரும் கவனிச்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு 10 ஜாதகம் என்ன எல்லா ஜாதகத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப சப்ஜெக்ட் நம்ம கத்துக்கணும், கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. ஓகே, நாகராஜ் சார் கொடுங்க சார். மேஷத்துல சந்திரன் சார். மேஷத்துல சந்திரன், ஆமாங்க சார். சொல்லுங்க. மிதுனத்துல கேதுங்க சார். மிதுனத்துல கேது. கடக லக்னம் சார். லக்னம் கடகம். சிம்மத்துல குருங்க சார். சிம்மத்துல குரு. தனுசுல வந்து சுக்கிரன் ராகு. சுக்கிரன் ராகு. மகரத்துல சூரியன் புதன் செவ்வாய் சனிங்க சார். சூரியன் புதன் செவ்வாய் சனிங்க சார். ஓகே, சரி. இன்னொரு கிரகம் எங்க சார்? குரு எங்க சார்? குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் சார். குரு வந்து சிம்மத்துல இருக்காருங்க சார். ஓகே 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 ஓகே. இங்க மேல சந்திரன் சார், மேஷத்துல சந்திரன். மேஷத்துல சந்திரன். ஓகே, இப்ப லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். ஓகேங்களா சார்? பாருங்க, அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப கடகத்துல இருந்து 4ஆம் இடம் எதுன்னு என்றோம்? 1 2 3 4. அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம். புரியுதுங்களா இல்லைங்களா சார்? 4ஆம் இடம் துலாம். அப்ப துலாமுடைய திசை மேற்கு. அப்ப முதல் விஷயம் மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாக்குறோம். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகாதிபதி. அப்ப இந்த யோகாதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் தனுசுல இருக்காரு. அப்ப தனுஷோட திசை கிழக்கு. அப்ப மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான திசைகள்.
புரியுதுங்களா இல்லைங்களா சார்? சரிங்க சரிங்க ஓகே. அப்ப யோக திசை கண்டுபிடிக்கல சந்தேகம் இருக்குங்களா சார்? சார் இது வந்து இந்த திசையில வீடு வாசல் வைக்கணுமா எப்படிங்க சார்? ராஜநிலை இந்த திசையில வைக்கணும் சார். ராஜநிலை இந்த திசையில வைக்கணும். அப்ப சரி. ராஜநிலை இந்த திசையில வைக்கணும்னா இந்த திசை பார்த்த மனை வாங்கணும்னு சொல்றோம். சரி ஓகே சார். மேற்கு திசை சார் சிவகுமார் சார். மேற்கு திசை கிழக்கு. சார் சிவகுமார். சார் சிவகுமார் சார் சொல்லுங்க சார். சார் மகர லக்னம் 11வது அதிபதி சரம் வந்து அடுத்தது ரெண்டே இணைச்சு பார்க்க போறோம். ரெண்டே இணைச்சு எடுத்து பார்க்க போறோம். இப்ப தனிப்பட்ட முறையில இந்த யோக திசை கண்டுபிடிக்கல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா சார்? யாருக்கா சந்தேகம் இருக்கிறோம்? அது கிளியர் தானே சார்? இல்ல சார். இல்ல சார், நல்லா புரியுது. ஓகே சார் கிளியர் சார், கிளியர் நல்லா புரியுது. ஓகே. விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு இணைச்சு பார்க்கணும். யோக திசை பாதக திசை இணைச்சு. சொல்லுங்க சார். சார் இப்போ சரராசி சொல்றோம் இல்லையா, அதுக்கு 11ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் அதிபதியும் அந்த சரராசியில உட்காரும்போது எப்படி இருக்கும்? அதான் சார் நம்ம ரெண்டும் இணைச்சு இப்ப பார்க்க போறோம். யோக திசையும் பாதக திசையும் இணைச்சு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. யாராவது ஜாதகம் கொடுக்காதவங்க கொடுங்க, ரெண்டும் இணைச்சு பார்க்கலாம். சார் பாண்டியன் விருச்சிக லக்னம். பெண்கள் யாராவது இருந்தா கொடுங்க, யாராவது லேடிஸ் யாராவது இருந்தா கொடுங்க. பெண்கள் யாராவது இருந்தா கொடுங்க, அவங்க பேரை சொல்லிட்டு கொடுங்க. வணக்கம் சார். நந்தினி மேடம் கொடுங்க. நந்தினி மேடம் கொடுங்க. நந்தினி மேடம் கொடுங்க. மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. சார் நாகராஜ் சார் மீட் பண்ணுங்க, ராஜ்குமார் சார் மீட் பண்ணுங்க, முத்துக்குமார் சார் மீட் பண்ணுங்க, எல்லாரும் மீட் பண்ணுங்க. அப்பதானே எல்லாத்துக்கும் கேட்கும். ஓகே. நந்தினி மேடம் சொல்லுங்க மேடம் உங்க ஜாதகம். சார் லக்னம் வந்து கடகராசிலைங்க சார். லக்னம் கடக லக்னம். ஓகே. அதுக்கடுத்து சிம்மத்துல வந்து ராகுங்க சார். சிம்மத்துல ராகு. தனுசுல வந்து சூரியன் புதனுங்க சார். சூரியன் புதன். தனுசு சூரியன் புதன். மகரத்துல வந்து செவ்வாய் சுக்கிரனுங்க சார். மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன். கும்பத்துல வந்து குருவும் கேதுவுங்க சார். குருவும் கேது. ஓகே. மீனத்துல வந்து சனி பகவானுங்க சார். ஓகே. இன்னொரு கிரகம் எங்க மேடம்? சந்திரன் எங்க மேடம் இருக்கு? சந்திரன் எங்க மேடம் இருக்கு? சந்திரன் வந்து மிதுனங்க சார். மிதுனத்துல சந்திரன். ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு ரெண்டுமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த திசை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம். கடக லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். சரம். சரத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டோம். கடகத்துல வந்து 11ஆம் இடம் எதுன்னு என்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரிஷபம் தான் 11ஆம் இடம். அப்ப இந்த ரிஷபத்துடைய திசை அப்படிங்கிறது தெற்கு திசை. ஃபர்ஸ்ட் விஷயம் தெற்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. ரெண்டாவது, இந்த இடத்துடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம்? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது மகரத்துல இருக்காரு. அப்ப மகரத்துடைய திசையும் தெற்கு தான். அப்ப தெற்கு திசை முதல் விஷயமா ஆகாத திசை. பாதகம் அப்படின்னு முதல் விஷயமா இருக்கு. ரெண்டாவது, எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப லக்னம் கடக லக்னம். அப்ப 4ஆம் இடத்து திசை எது? 1 2 3 4. துலாம் தான் 4ஆம் இடம். இந்த துலாமுடைய திசை அப்படிங்கிறது மேற்கு திசை. அப்ப யோகம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்து திசையான மேற்கு திசை யோகம். ரெண்டாவது, 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எங்க நின்றுருக்காரோ அந்த திசை யோகம். அப்ப 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காரு? மகரத்துல இருக்காரு. மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப இதுல பாருங்க, யோகாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரே ஆள் தான். அப்ப தெற்கு திசை அப்படிங்கிறது பாதகம், மேற்கும் தெற்கும் யோகம்னு வருது. அதுல பாருங்க, ஒரே திசை பாதகத்தையும் கொடுத்து அதே திசை யோகத்தையும் கொடுக்குது. அப்ப ஒரே திசை யோகத்தையும் ஒரே திசை பாதகத்தையும் கொடுத்தா அந்த திசைக்கு பேரு மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அப்ப அந்த தெற்கு திசை அப்படிங்கிறது மத்தியமம்னு அர்த்தம். யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப இந்த திசை மத்தியமம் அப்படின்னு அர்த்தம்.
இதுல பாருங்க, யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்காம ரெண்டு திசை இருக்கு, எதுலையுமே வராம வடக்கும் கிழக்கும். இந்த திசைக்கு பெயர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்கலன்னா ஒரு திசை, அந்த திசைக்கு பெயர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். அப்ப இதுல பாருங்க, மேற்கு திசை அப்படிங்கிறது யோகமான திசை, வடக்கு மற்றும் கிழக்குங்கிறது நடுநிலை திசை, தெற்கு திசைங்கிறது மத்தியமம். அப்ப இந்த ஜாதகருக்கு பாதகமான திசை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப முதல் விஷயமாக யோகமான திசையில வீடு சாதனையில வைக்கணும், இடம் வாங்கணும். அப்படி இல்லாட்டி நடுநிலை திசையில செய்யலாம், அல்லது மத்தியமமான திசையில மூணாவது ஆப்ஷனா எடுத்துக்கலாம். அந்த பாதகமான திசையில மட்டும் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுதுங்களா சார்? ஓகே, வேற ஒருத்தங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க. யார் சார் கொடுக்குறீங்க? யாரும் ஒருத்தங்க கொடுங்க. இது வேற கொடுக்காத சொல்லலாமா சார்? ஐயா வணக்கம், தயாநிதிங்க. ஒரே ஒரு நிமிஷம் கனகராஜ் சார் கொடுங்க, மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. கனகராஜ் சார் கொடுங்க, மிச்சம் எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஐயா ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். கனகராஜ் சார் சார் விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அப்ப லக்னம் இங்க இருக்கு, சந்திரனும் இங்கே இருக்காரு. ஓகே, ஆமா சார். ஓகே, முத்துக்குமார் சார் மட்டும் நீங்க மீட் பண்ணுங்க சார். முத்துக்குமார், என் முத்துக்குமார் மீட் பண்ணுங்க சார். மகரத்துல குரு சனி பகவான். மகரத்துல குரு சனி பகவான். மகரத்துல குருவும் சனி பகவான். சனி பகவான். ஓகே. கும்பத்தில் சூரியன் புதன் கேது மாந்தி. சார் மேஷத்தில் சுக்கிரன். மேஷத்துல சுக்கிரன். மிதுனத்தில் செவ்வாய். மிதுனத்துல செவ்வாய். சிம்மத்தில் ராகு. சிம்மத்துல ராகு. ஆமா சார். சரியா போச்சு. ஓகே, மீட் பண்ணிக்கோங்க சார். கனகராஜ் சார் மீட் பண்ணிக்கோங்க சார். இப்ப இங்க எல்லாரும் கவனிங்க, இதுல ரெண்டுமே பார்க்க போறோம். முதல் விஷயம், இல்ல பாதக திசை எதுன்னு பாக்குறோம். லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்குறோம். ஸ்திரம். அப்ப ஸ்திரத்திற்கு 9ஆம் இடம் ஆகும். அப்ப இங்க இருந்து எண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப கணவன்ல 9ஆம் இடம் வருது. இந்த 9ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது வட. அப்ப பாதகம் அப்படிங்கிறது முதல் விஷயம், வடக்கு அப்படிங்கிறது பாதகம். அப்ப இதுதான் பாதக ஸ்தானம். இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் தான் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி எங்க இருக்காருன்னா விருச்சகத்திலே இருக்காரு. அப்ப வடக்கு திசை மட்டும் பாதகம். முதல் பையன். ரெண்டாவது யோகம் எதுன்னு பார்க்கணும். யோகம் அப்படிங்கிறது 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்குன்னு சொல்றோம். அப்ப லக்னம் விருச்சக லக்னம், இங்க இருந்து 4ஆம் இடம் எதுன்னு வருதுன்னு என்றோம். 1 2 3 4. கும்பம் தான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை எது? மேற்கு. அப்ப மேற்கு அப்படிங்கிறது யோகம், முதல் விஷயம். ரெண்டாவது, 4ஆம் இடத்து அதிபதியாக சனி பகவான். இந்த சனி பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா மகரத்துல இருக்காரு. மகரத்தோட அதிபதி, மகரத்தோட திசை தெற்கு. அப்ப மேற்கு மற்றும் தெற்கு திசைகள் யோகம். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு திசை யோகத்தையும் கொடுக்காமல் ஒரு திசை பாதகத்தையும் கொடுக்காமல் இருந்தால் அந்த திசை நடுநிலை திசைன்னு சொல்லியிருக்கோம். இதுல பாருங்க, யோகம் அப்படிங்கிறது மேற்கு தெற்கு, பாதகங்கிறது வடக்கு. அப்ப கிழக்கு திசை எதுலையுமே வரல. அப்ப அந்த கிழக்கு திசைக்கு பெயர் நடுநிலை திசை. அப்ப இதுல யோகத்தையும் கொடுத்து பாதகத்தையும் கொடுத்தா ஒரு பேர் மத்தியமம்னு அர்த்தம். இப்ப இதுல யோகத்தையும் கொடுத்து ரெண்டுக்கு காமனா எதுவுமே இல்லை. அப்ப மத்தியமமான திசை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடையாது. அப்ப முதல் விஷயம், யோகமான திசையாக இருக்க மேற்கு மற்றும் தெற்கு பார்த்து வீடு கட்டணும், அல்லது மேற்கு தெற்கு பார்த்து இடம் வாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நடுநிலை திசையான கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், கிழக்கு பார்த்து இடம் வாங்கிக்கலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் பாதக திசையில இருக்கு. சரி, புரியுதா இல்லைங்களா சார்? நன்றிங்க குருஜி, நன்றிங்க, வாழ்த்து. ஓகே சார், ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா சார்? சிவகுமார் சொல்லுங்க சார். சந்தேகத்தை கேளுங்க சார். சார் சிவகுமார், சின்ன கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சிவகுமார் சார். சார், இப்போ எனக்கு யோக திசை எனக்கு 4ஆம் இடம் சொன்னீங்க, மகர லக்னம் மகர ராசி சார்.
அது 4ஆம் இடம் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து நீசமா இருக்காரு. அந்த என்ன நீச்சம் சார் உச்சம் பண்ணலாம்? அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு சரி சார். மகரமா இருக்கிறப்ப ஓகே. செவ்வாய் தான் உங்களுக்கு யோகாதிபதியா வருது, பாதகாதிபதியா வருது. ஏன்னா 4ஆம் சரி சார். இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும், 11ஆம் இடமும் வரும். ஓகேங்களா? ஆ, அப்போ உங்களுக்கு ஓகே சார். அப்படிங்கிறது கிழக்கு திசை யோகம். அதே உங்களுக்கு 11ஆம் இடங்கிறது வடக்கு திசை அப்படிங்கிறது ஆகாது. அப்ப செவ்வாய் எங்க சரி போய் நின்றுருக்காங்க, கடகத்துல நின்று இருந்தாருன்னா அது மத்தியமமான திசையா வரும். ஓகேங்களா சார்? சரி ஒரே திசை யோகத்தையும் கொடுத்தா அதே திசை பாதகத்தையும் கொடுத்தா அது மத்தியமமா வரும். யோகத்தையும் சரி கொடுக்காம சார். பாதகத்தையும் கொடுக்காம இருக்கிறது நடுநிலை வரும். ஓகேங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாராவது இப்ப பார்த்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க வாங்க. எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா சார்? எல்லாரும் புரிஞ்சுங்களா சார்? புரிஞ்சது குருஜி. புரிஞ்சது சார். ஓகே, புரிஞ்சு நன்றி. சார். ஓகே புரிஞ்சது சார், புரிஞ்சது. ஓகே, நன்றி. ஓகே, இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்புல ஆக்சுவலி நம்ம ஒரு இறுதி கட்டத்துல நம்ம இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, நம்ம வகுப்பு அப்படி சார்ந்த தகவல்கள் அப்படிங்கிறது சொல்லிடலாம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. நம்மளுடைய தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 18வது பேட்ச். 17 பேட்ச்கள் ஆன்லைன்ல முடிஞ்சு 18வது பேட்ச் ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது 6/5/2026 புதன்கிழமை, அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படிங்கிறது நடக்க உள்ளது. இது பாத்தீங்கன்னா மொத்தம் 15 வகுப்புகள் நடைபெறும். இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 15 வகுப்புகள். வகுப்பு தொடங்குறது மட்டும் புதன்கிழமை தொடங்கும். மிச்சப்படி வகுப்பு அப்படிங்கிறது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெறும். இந்த வகுப்புடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. படித்து முடித்த உடனே தொழிலா பண்ற அளவு A to Z அனைத்து விஷயங்களும் வந்துடும். ஒரு வீட்டிற்கு ஒரு இடத்த வாங்குறது எப்படி, இடத்த வாங்குறதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், அப்ப அந்த இடத்த எப்படி பத்திரப்பதிவு செய்யணும், எப்படி பூமி பூஜை போடணும், எப்படி ராஜ நிலை கிரகங்கள் அடிப்படையில் தலைவாசல்கள் எப்படி அமைக்கணும், உச்சப்பகுதி நீசப்பகுதி எப்படி, இந்த 8 திசைகளா 16 திசைகளாக பிரித்து எவ்வாறு எளிமையாக வாஸ்து பார்ப்பது, தொழில் நிறுவனங்களுக்கு எப்படி வாஸ்து பார்ப்பது, வீடுகள் அறைகள் உள்ள அறைகள் எப்படி அமைக்கணும், வெளி அறைகள் எப்படி அமைக்கணும், அதே மாதிரி மனையடி சாஸ்திரம் குளிப்பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது, வீட்டுக்கு வரைபடம் எப்படி வரையணும், கட்டின வீட்டை எப்படி சரி செய்யறது, அதே மாதிரி தவறுதலா இருந்தா வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கும் அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு A to Z அனைத்து விஷயங்களும் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது வந்துடும். இந்த பேட்ச் அப்படிங்கிறது நம்மளது 18வது பேட்ச் அப்படிங்கிறது அடுத்த வாரம் புதன்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இது வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுக்கு இதே போல ஜூம் மீட்டிங்ல நடக்கும். இதுல வகுப்பு அப்படிங்கிறது நீங்க முதல் நாள் அட்டன் பண்ண முடியாது கூட, மறுநாள் அப்படிங்கிறது வீடியோ பதிவு அப்படிங்கிறது வந்துடும். அந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். கிளாஸோட PDF ஃபைல் அப்படிங்கிறது குரூப்ல அனுப்பிச்சிருவோம். இதனுடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையா பேமெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், 2 தவணையாக செலுத்தினாலும் செலுத்திக்கலாம். ஓகே, இப்ப இந்த வகுப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க சார். சார் நந்தினிங்க சார். சார் அந்த லக்னம் வந்து சரம் ஸ்திரம் உபயம் நம்ம தொடங்க போற வகுப்பு ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கும்? அது ரீதியா எதுவும் இல்லைங்க சார், நீங்க சொன்னதே கிளியரா இருந்ததுங்க சார். இப்ப இந்த வகுப்பு அட்டன் பண்ண முடியல, அதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நான் அட்டன் பண்ண முடியல, பட் ஆனா எனக்கு நீங்க நடத்துனதை அனுப்பிட்டீங்க, அதுல எனக்கு டவுட் இருக்குன்னா நான் எப்படி சார் கேட்கறது உங்கள்கிட்ட? கிளாஸ்ல வர்றப்ப கேட்டுக்கலாம் சார். அப்படி இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிஞ்சாலும் மாசத்துல ஒரு நாள் கேள்வி பதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது படித்த மாணவர்களுக்கு மட்டும் நடக்கும். இப்போ 18 பேட்ச் முடிஞ்சிருக்கு, 17 பேட்ச் முடிஞ்சிருக்குன்னா 17 பேட்ச் மாணவர்களும் மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். அதுல படித்த மாணவர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. அதை நீங்க சந்தேகங்களை எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம், பிளஸ் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே போல நான் எங்க வாஸ்து பணியில இருக்கிறோமோ அதுக்கு ஒரு பதிவுகள் குழுவுல வரும், நம்மளோட நேரடியா வந்து நீங்க வாஸ்து அப்படிங்கிறது பழகிக்கலாம். நேரடியா வர்றதுக்கு தனியா கட்டணம் எதுவும் செலுத்தணுமா சார்? இதுல நீங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கும் கட்டணம் கிடையாது, நேரடியா வர்றதுக்கும் கட்டணம் எதுவுமே கிடையாது. ஓகே சார், நன்றி சார். இப்ப கிளாஸ் முடியும் அந்த சமயம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஓகே அந்த ரெக்கார்ட் பார்த்துக்கலாங்களா? உங்களுக்கு மறுநாளே காலையில வந்துடும் சார், உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். சார் இப்ப ஆன்லைன் இல்லாம ஆஃப்லைன்ல வந்து கத்துக்கணும்னா எப்படிங்க சார்?
ஆஃப்லைன் வகுப்பு கிடையாது மேடம், ஒன்லி ஆன்லைன் வகுப்பு. வெளிநாடுகள்ல மட்டும்தான் நம்ம நேரடி வகுப்புகள் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். மலேசியா, இலங்கை யாழ்ப்பாணத்துல போய் பண்ணிட்டு வந்தோம். இது மாதிரி நேரடி வகுப்பு அப்படிங்கிறது வெளிநாடுகள் மட்டும். மிச்சபடி ஆன்லைன் வகுப்பு தான். கேக்குது சார், சொல்லுங்க. சவுண்ட் பேசுங்க சார். நீங்க பேசுறதே கேட்கல எனக்கு. எல்லா நீங்க பேசுறது கேட்கல, எல்லா விஷயங்களும் வந்துடும். ஏதோ சந்தேகம் அப்படின்னா இந்த நம்பருக்கு அப்படிங்கிறது கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் சொல்றேன். 99 52 66 35 04. ஓகே சார், வீட்டை சுத்திங்க சார். மேக்ஸிமம் எத்தனை அடி வரைக்கும் வந்து காலி இடம் இருக்கலாம்? இல்ல, அதை பத்தி நம்ம கிளாஸ்ல எல்லாமே நம்ம பேசுவோம் சார். அதை பத்தி கிளாஸ்ல பேசுவோம். கிளாஸ் சார்ந்த தகவல் மட்டும் சந்தேகம். ஓகே, வேற யாராவது? ஓகே, வகுப்பு அப்படிங்கறத இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கோம். சார் ஒரே ஒரு டவுட் இது சார், ஒரே ஒரு டவுட். நைட் மட்டும் தான் கிளாஸா சார்? பகல்ல எதுவும் கிளாஸ் டைமிங்? கண்டிப்பா கண்டிப்பா பகல்ல கிடையாது சார். ஏன்னா எல்லாத்துக்கும் பிளெக்சி அப்படிங்கிறது இரவு தான். ஓகேங்களா? அப்ப எல்லாரும் நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நைட் நேரங்கள்ல தான் நம்ம ஃப்ரீயா இருக்கோம். இப்ப வீட்டுல இருந்து படிக்கிறோம். அப்ப மறுநாள் நம்ம படிக்க முடியல, வீடியோ பதிவு வரப்போகுது, பார்க்க போறோம். என்னைக்காவது அட்டன் பண்ண முடியாட்டி நீங்க வந்து மறுநாள் சந்தேகங்கள் கேட்டுக்கலாம், அல்லது போன் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஓகே, மீண்டும் அப்படிங்கிறது அடுத்த வாரம் புதன். தேங்க்யூ. எல்லாரும் வகுப்பில் அப்படி இணைந்து இந்த வாசக கலை அப்படிங்கிறது அற்புதமான கலையை பயின்று கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் நம்ம புதன்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்தே சதீஷ்குமார். இறைவெளி செல்வோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார்.